டான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். போஸ்ட்ல ஒரு குட்டி ஸ்டோரினூடாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். போஸ்ட்ல ஒரு குட்டி ஸ்டோரி அப்படின்னு சொன்னோன்னா, நேயர்கள் எல்லாம் ரொம்ப அழகாக சந்தோஷமாக நிறைய கதையை அனுப்பிட்டுருக்கீங்க. கதை அப்படின்னு சொல்கிறத விட உங்களுக்கு தெரிந்த கதையாக இருக்கலாம், இல்லைன்னா உங்கள் சொந்த அனுபவத்தில் பார்த்த விடயங்களாக இருக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்சவங்க யாராவது சொன்னது இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் எங்கேயோ போகும்போது ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் உங்களுடைய அந்த ஆர்வம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளணும் அப்படின்ற ஆர்வம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் வந்திருக்கு. யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா அவங்க பேர் குறிப்பிடலை. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு அழகான ஒரு பயணம் வாழ்க்கை அப்படின்னு தான் நாங்கள்லாம் இருந்தோம். படிக்கிற காலகட்டத்தில் ரொம்ப சந்தோஷமாக அப்படியே பரபரப்பாக ஓடிட்டு இருந்தோம். ஊரை குறிப்பிடல, பேரை குறிப்பிடல, ஆனால் நாங்கள் எல்லாரும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தோம். சந்தோஷமாக எல்லாருமே ஆடி பாடி கொண்டாடுற தருணங்கள் இருக்குது. பாடசாலை காலங்களில் ரொம்ப அருமையாக படிச்சுட்டு இருந்தோம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து தொழில் ரீதியாக அதுக்கப்புறம் வெளியில் வரும்பொழுது கூட ரொம்ப அருமையான தொழில் வாய்ப்பு எங்களுக்கெல்லாம் கிடைச்சிது. அந்த தொழிலை எல்லாம் அழகாக நாங்கள்லாம் செய்துட்ருந்தோம். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு உறவுகள் இருந்தாலுமே நண்பர்களை தான் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. எல்லோரும் வேறு வேறு இடங்களுக்கு தொழில் ரீதியாக வந்து அவங்களுடைய பிரயாணத்தை மேற்கொண்ட பிறகு நாங்களும் இங்கே சந்தோஷமாக அப்படியே எங்களுடைய வாழ்க்கையை நகர்த்திட்டு இருந்தோம். எப்போயாவது ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒன்று கூடல், ஒரு கெட் டுகெதர் மாதிரி எப்பொழுதாவது வைத்து அந்த பழைய ஞாபகங்கள், அப்போது இருந்த விடயங்கள், பேசின விடயங்கள், இப்போ லைஃப்பில் எப்படி நாங்கள் இருக்கிறோம், இதை எல்லாமே நாங்கள் பேசிக்கிறது உண்டு. இப்படி சந்தோஷமாக இருந்த எங்களுடைய காலகட்டத்தில் வந்து திடீர்னு வந்து ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி அப்படின்னு கூட அவங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்களுடைய நண்பர் ஒருத்தர், ரொம்ப அருமையான நண்பர் பேரை மட்டும் சொல்லியிருக்காங்க, பாலன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அதிகமான பாசம் உள்ள ஒருவர். எங்கள் கூட எல்லாருமே நல்லா பேசி சிரிக்க, நாங்கள் 10 பேர் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. பாலன் வந்து ஒரு நாள் திடீர்னு விபத்தில் இறந்துட்டாரு அப்படின்ற ஒரு செய்தி எங்கள் எல்லாருக்கிட்டேயும் வந்து சேர்ந்தது. எங்களுக்கெல்லாம் ஒரே அதிர்ச்சி. எப்படி, என்ன நடந்தது, ஏது நடந்தது, ரொம்ப கவனமாக நிதானமாக இருப்பார் அப்படின்னு தோணுச்சு. அவங்க குடும்பத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப கவலையாக இருந்தது. ஏன்னா பாலன் அவர்களுக்கு ஒரு குழந்தை இருந்தது. அந்த குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 வயது. அப்போது எங்களுக்கெல்லாம் ஒரே அதிர்ச்சியாக இருந்தது. அந்த 5 வயது குழந்தைக்கு வந்து எதுவுமே தெரியலை. என்ன தெரியல அப்படின்னா, அப்பா இப்போது நம்ம கூட இல்லையே அப்படின்ற எண்ணம் இல்லை. அப்பா கிட்ட போய் நின்று பேசி விளையாண்டுக்கிட்டு அந்த அப்பாவோட எப்படி இருந்தாங்களோ, அந்த சந்தோஷமான காலத்தில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் அந்த குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்கு என்னன்னே தெரியாமல் இருக்குது. எப்பொழுதுமே தன்னுடைய சொந்த வாகனத்தில் பயணம் செய்யும் என்னுடைய நண்பர் அன்னைக்கு பார்த்து ஒரு ஆட்டோவில் போனாங்க. ஆட்டோவும் அருமையாக தான் அந்த தம்பி ஓட்டிகிட்டு போயிருக்காங்க. இருந்தாலும் அந்த விபத்து ஏன் நடந்ததுன்னு இன்னுமே எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்தது. வேகம் ஒரு காரணம், அவசரம் ஒரு காரணம் அப்படின்றத அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா அன்றாட வாழ்க்கையில் வந்து எல்லாருமே வெளியில் போய் தான் தொழில் பார்க்கணும், வெளியில் அடிக்கடி போய் தான் வரணும், ஒன்றும் பண்ண முடியாது. விபத்துக்களை தடுக்கிறது அப்படின்றது வந்து ஒரு பெரிய கஷ்டமான ஒரு காரியமாக இருக்குது. கடிதத்தில் வந்து அவங்க குறிப்பிட்ட விதங்கள் வந்து உண்மையாக கவலையாக இருக்குது. இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து எப்படியாவது வந்து டிரைவிங் படிச்சிடணும், வாகனத்தை கையில் எடுத்துடணும், நம்ம ஓட்டிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து ஓட்டும் பொழுது நிறைய பேரோட சேர்ந்து நாங்கள் பாதையில் பயணிக்கின்றோம். மற்றவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பாதையில் நாங்களும் பயணிக்கணும், மற்றவர்களும் பயணிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு வாகனத்தை செலுத்த பழகிக்கொள்வோம் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. உண்மையான விடயம். இது மாதிரி மனசில் எவ்வளவு கவலைகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். சில நேரங்கள் காலம் கடந்த நிலையில் கூட யாருக்கிட்டையாவது சொல்லுவோமா, அடிக்கடி சில விஷயங்கள் வந்து அடிக்கடி தோன்றும். எப்பொழுதுமே வந்து ஒரு மீட்டல் மாதிரி, நினைவுகள் வந்து எப்பொழுதுமே மீட்டல் மாதிரி இருக்கத்தான் செய்யும். கண்டிப்பாக இருந்ததுன்னா எனக்கு போஸ்டில் அனுப்புங்க. கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் இணைத்துக்கொள்வோம். டான் டிவியில் போஸ்டில் ஒரு குட்டி ஸ்டோரியில் சந்தோஷமாக இணைஞ்சிருக்கிறோம். கண்டிப்பாக உங்களுக்கான நிறைய கதைகள் இருக்கும், உங்கள் மனசில் உங்களுக்கு தெரிஞ்ச கதைகள் இருக்கும், எங்கள் கூட நீங்கள் பகிர்ந்துக்கலாம். போஸ்டில் ஒரு குட்டி ஸ்டோரி, தயாரிப்பாளர் டான் டிவி, 241/32, பெர்னட் சொய்சா மாவட்டம், கொழும்பு 5. இது எங்களுடைய முகவரி. தொடர்ச்சியாக முகவரி போயிட்டே இருக்கும். முகவரியை குறித்து வைத்துக்கொண்டு உங்கள் கதை, பக்கத்து வீட்டு கதை, தெரிஞ்சவங்க கதை, யாரோ சொன்ன கதை, இது எல்லாமே நீங்கள் கேட்டு எனக்கு அனுப்புங்க. சரி, இப்போ வந்து அடுத்த பார்த்திங்கன்னா இன்னொரு போஸ்ட் கார்டு வந்திருக்கு. இதில் வந்து அக்கா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக எழுதுன மாதிரி தோணுது. நல்லா இருக்கேன், என்னுடைய பேர் லக்ஷ்மி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம் அக்கா. வணக்கம் லக்ஷ்மி. இப்போது லக்ஷ்மி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரொம்ப சந்தோஷமான ஆள் என்னுடைய வீட்டில் நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, மிக்க மகிழ்ச்சி. என்ன அப்படின்னா, நான் வந்து எங்கள் வீட்டில் 2வது பெண் குழந்தை. எனக்கு மூத்தது வந்து அக்கா இருக்காங்க, எனக்கு அப்புறம் 2 தம்பிமார் இருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு குடும்பம். அப்போது என்னுடைய படிப்பு முடித்த பிறகு நான் வந்து ஒரு நல்ல வேலையில் அமர்த்தப்பட்டேன். ஒரு 2 வருட காலம் வேலை. அதுக்கு பிறகு வந்து வீட்டில் வந்து திருமணம் முடித்து வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ என்னுடைய வயது வந்து 23. அப்போ சரி அப்படின்னு நானும் சரி அப்படின்னு சொல்கிறேன். பெற்றோர்கள்கிட்டே என்னுடைய திருமண பொறுப்பை ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ரொம்ப அழகு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு எங்கள் அக்கா கூட கல்யாணம் முடித்து எங்கள் வீட்டுக்கிட்ட கொஞ்சம் பக்கத்தில் தான் எங்கள் ஊர்லேயே முடிச்சு அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. அப்போது நானும் சரி, கல்யாணம் அப்படின்னா அதில் நிறைய கனவுகள் இருக்கும், கற்பனைகள் இருக்கும். என்னை பொறுத்தவரையில் என்னுடைய கணவர் எப்படி வரணும் அப்படின்லாம் எண்ணம் என் மனசுலையும் ஓடிட்டே இருக்கும். அப்போ நானும் வந்து இப்படியெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு வரன் வரும் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கும் பொழுது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு உறவுல இருந்தால் எனக்கு ஒரு மாப்பிள்ளை வந்தது. அந்த மாப்பிள்ளையை கேட்டு அவர் என்ன பண்ணுறாரு, எது பண்ணுறாரு அப்படியெல்லாம் எங்கள் வீட்டில் எல்லாமே பார்த்து சரின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அவர் வந்து வீட்டில் மூத்த பிள்ளை. இப்போது திருமணம் நடக்குது, ரொம்ப அழகாக நடக்குது, ரொம்ப கிராண்டாக நடக்குது அப்படின்றத விட அழகாக அமைதியாக நடக்குது அப்படின்றத பதிவு செய்திருக்காங்க. நடந்து முடித்த பிறகு 1000 கனவுகளோடு அந்த வீட்டுக்கு நான் போகிறேன். போன பிறகு ரொம்ப அழகாக இருக்குது வாழ்க்கை. நான் ஒரு பெரிய பெரிய உலகத்திலேயே நான் தான் ரொம்ப அதிகமான அதிர்ஷ்டம் பண்ண ஒரு பொண்ணு அப்படின்ற அடிப்படையில் என் மனசில் அப்படி தோணுது. ஏன்னா ரொம்ப அழகான காலங்கள், 3 மாதங்கள் ரொம்ப அருமையாக போயிட்டுருக்கு, சந்தோஷமாக போயிட்டுருக்கு. நிறைய இடங்களுக்கெல்லாம் என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கெல்லாம் வந்து சந்தோஷமான ஒரு பிரயாணங்கள்லாம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் கேட்கும் பொழுது நல்லா இருக்குது. ஆனால் கொஞ்ச நாள் போக 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 என்ன நடக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பண்டிகை காலங்கள், ஏதாவது விசேஷமான காலங்களில் வந்து வீட்டில் இருந்து பொதுவாக வந்து பெண் பிள்ளைகள் அப்படின்னா வந்து ஏதாவது சீர் பண்ணுறது, ஏதாவது சிறப்பாக வீட்டிலேருந்து அனுப்பி வைக்கிறது எல்லாம் இருந்தது. அப்போ எங்கள் வீட்டிலேருந்தும் முதலாவது பார்த்திங்கன்னா, முதலாவது தீபாவளி அப்படின்றதுனால எங்கள் வீட்டிலேருந்தும் தீபாவளிக்கான சீர்வரிசை வருது. அதையும் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறாங்க. அதுக்கு பிறகு தீபாவளி முடிஞ்ச பிறகு வருடப்பிறப்பு, அதுக்கு பிறகு இனி பொங்கல் அப்படின்னு காலம் ஓடும்ல. அப்போ அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தீபாவளி முடிஞ்ச பிறகு இன்னும் நிறைய எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கிறது. ஏன் உங்கள் வீட்டில் எது செய்திருக்கலாமே, ஏன் இதுக்கு இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்ற ரீதியில் வந்து நிறைய வார்த்தைகள் மூலம் பல கருத்துக்களை பரிமாற ஆரம்பிக்கிறாங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எங்கள் வீட்டில் எப்படி இருக்காங்க, எவ்வளவு முடியுமோ அது மாதிரி தானே அவங்களால செய்ய முடியும் அப்படின்ற அளவுக்கு என்னுடைய பதில் இருந்தது. ஆனால் நான் பதில் பேச விரும்பலை. சண்டைகள் ஆரம்பிக்குது. ஆனால் நான் பெருசாக சண்டை போட போகலை. ஆனால் என்னை வந்து அவங்க வந்து திட்டுறதும், வீட்டில் போயிட்டு இதை சொல்லி அதை கேட்டு இதை கேட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ நான் என்னுடைய கணவர்கிட்ட கேட்க ஆரம்பித்தேன், இவங்க ரொம்ப எதிர்பார்க்குறாங்க, எல்லாமே எங்கள் வீட்டிலேருந்து பண்ண முடியாது, அவங்களால என்ன முடியுமோ அதானே பண்ண முடியும். கல்யாணம்னு சொல்லும்போது அதுக்கேற்ற மாதிரி சீதனமெல்லாம் கொடுத்து தான் திருமணம் நாங்கள் முடிச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமும் என்ன அதிகமாக எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, இனி அவர் வந்து அம்மா சொன்னால் தான் அதுதான் நம்ம கேட்க முடியும் அப்படின்ற அளவுக்கு ஆகும்பொழுது, எனக்கும் இந்த திருமண வாழ்க்கை வந்து இவ்வளவு ஒரு கசப்பான அனுபவங்களையும் கசப்பான விடயத்தையும் இவ்வளோ விரைவாக கொண்டு வருமா அப்படின்ற ரீதியில் கூட எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறோம், இது வந்து இந்த திருமண பந்தம் நீடிச்சிச்சு அப்படின்னா இது பெரிய பிரச்சனையில் போய் முடியும் அப்படின்னு சொல்கிறதுனால நானே என்னுடைய கணவர்கிட்ட வந்து விவாகரத்து கோரினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அவங்க வந்து கணவர்கிட்ட விவாகரத்து பெற்று தனியாக ஒரு சிறந்த ஒரு அலுவலகத்தில் வந்து நல்ல ஒரு நிலையில் வேலையிலேருந்து என்னுடைய வருமானத்தை ஓரளவு எனக்கு வருமானம் இருக்குது, என்னுடைய வாழ்க்கையை நான் ஓட்டிச் செல்லும் அளவுக்கு எனக்கு வருமானம் இருக்குது, நான் இப்போ யாருடைய கைகளையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத லக்ஷ்மி குறிப்பிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, வீட்டு பிரச்சனை அப்படின்னு வரும்போது பேசி தீர்த்து கொள்ளணும், அப்படி இல்லைன்னா ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படின்றத வந்து ஆராய்ஞ்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லக்ஷ்மி. எவ்வளவு தான் பொருள் கேட்பாங்க, கண்டிப்பாக இல்லை. பெண் வீட்டுக்கு வரும்பொழுது ஒரு பொருள் வந்து எந்த ஒரு விடயத்தையும் கொடுக்க போவதில்லை. சந்தோஷம் வந்து ஒரு மனிதனுடைய வருகையிலிருந்து தான் வருது அப்படின்றத நாங்கள் யோசிக்கணும். சரி, அவங்க சீதனை கொண்டு வந்தாங்க, அது போதும் அப்படின்ற அளவில் வந்து ஒரு திருப்தி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வாழ்க்கை அழகாக இருந்திருக்கும் இல்லையா? இது மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கையில் இப்படியெல்லாம் இருக்குது. நிறைய பேர் பேசுறது கிடையாது. சிலவங்க வந்து பொறுமையாக பொறுத்து வாழ்கிற எவ்வளோ பேர் பார்த்துருக்கோம். அவங்களுடைய கதைகளை கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். சில நேரங்களில் கண்டிப்பாக நம்ம கூட கேட்டிருப்போம் இல்லையா? பகிர்ந்து கொள்ளுங்கள். இது டான் டிவி வழங்கும் போஸ்டில் ஒரு குட்டி ஸ்டோரி. டான் டிவியில் போஸ்ட்டில் ஒரு குட்டி ஸ்டோரியில் சந்தோஷமாக இணைஞ்சிருக்கிறோம். இப்போ வந்து அப்படியே ரொம்ப சீரியஸாக பேசிட்டணும் அப்படின்னு தோணுதில்ல? சரி, அடுத்த கதையை எப்படி பேசலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது இது வந்து சீரியஸாக இல்லைன்னா எந்த அளவுக்கு யோசிக்கிறதுன்னு எனக்கு புரியலை. இருந்தாலும் இந்த போஸ்ட்டை வந்து எனக்கு அனுப்பியிருக்கிறவங்க வந்து பேரை குறிப்பிடல, ஊரை குறிப்பிடல, நிறைய பேர் வந்து பேரையும் ஊரையும் குறிப்பிட விரும்புகிறாங்க இல்லை? இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் நீங்கள் இந்த கடிதத்தை அனுப்பணும்னு நினச்சதே ஒரு பெரிய விஷயம். சரி, இப்போ வந்து இது வந்து என்ன அப்படின்னா, ஆரம்பத்திலே ஒரு மேலே வந்து ப்ராக்கெட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ காதல் கதை சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நான் வாசிக்க ஆரம்பித்தேன்னா, ஆனால் போக 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 ஆஹா அப்படின்ற அளவுக்கு இருந்தது. சரி, இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நான் வந்து பெருசாக யாரு கூடயும் பேசுறது கிடையாது, அளவாக தான் எல்லாரோடையும் பேசுவேன். அப்போது எனக்கு ஒரு பெண் ரொம்ப தோழியாக
அறிமுகமானாங்க. பேசுறதுக்கு ரொம்ப அருமையாகவும், பழகுறதுக்கு ரொம்ப அருமையாகவும், அவங்களுடைய அந்த பண்பு, அந்த அன்பான குணம், எல்லா விடயத்திலயும் அவங்கள என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா அவங்களுக்கு வந்து என்ன அதை விட அதிகமா பிடிக்குது அப்படின்றது வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா போக போக தெரிந்து கொண்டேன். அப்போ அந்த பெண்ணுக்கு என் மீது ஒரு காதல் இருந்தது என்பதையும் நான் தெரிந்து கொண்டேன். அந்த காதல் வந்து எப்படின்னா, எங்க வீட்ல வந்து அதுக்கு வந்து சம்மதம் சொல்லுவாங்களான்னு தெரியாது. அவங்க வீட்லயும் சம்மதம் சொல்லுவாங்களான்னு எங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் அவங்களுடைய அந்த பார்வையிலும், அவங்க பேசுற விதத்திலும் அவங்களுக்கு என் மீது காதல் என்பதை நான் புரிந்து கொண்டேன் அப்படின்னு அந்த தம்பி எழுதியிருக்காரு. அப்போ அந்த அந்த பெண்ணினுடைய குணம், அந்த பெண்ணினுடைய இயல்பெல்லாம் பார்த்த பிறகு, ஏன் நமக்கு வாழ்க்கையில் வந்து இப்படி ஒரு நல்ல பெண் கிடைத்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற ரீதியில் எனக்குள்ளும் ஒரு காதல் வந்தது. ஆனால் என்ன அப்படின்னா, இந்த காதல் வந்து இருவரும் வந்து காதல் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்கள் பேசின. ஆனால் நாங்கள் 2 பேரும் வந்து எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்ற ரீதியில் இருவரும் வந்து வார்த்தைகள் மூலம் வந்து காதலை நாங்கள் பரிமாறிக்கொள்ளவில்லை. அப்போ இந்த சமயத்தில் வந்து என்னுடைய ஒரு மிக நெருங்கிய ஒரு நண்பர் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த நண்பருக்கு வந்து அவருடைய பேச்சிலையும் கொஞ்ச நாள் வந்து போன பிறகு அவரும் ரொம்ப அருமையாக என் கூட பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அடிக்கடி வந்து இந்த பெண்ணினுடைய பேரை வந்து என்கிட்ட சொல்கிறதும், அவங்களுடைய அந்த குணம், அவங்க வந்து உடுத்திட்டு வர உடை, அவங்க வந்து எங்கெங்கெல்லாம் போகிறாங்க, இதெல்லாம் பற்றி என்கிட்ட அவங்க வந்து அடிக்கடி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நான் யோசிக்கிறேன், ஏன் இவர் வந்து என்கிட்ட இவங்களை பற்றி என்கிட்ட பேசுகிற, ஒருவேளை நான் காதலிக்கிறது தெரிஞ்சிருச்சோ அப்படின்ற மனசில் ஒரு பயம் வருது. ஆனால் அதுக்கு பிறகு தான் தெரிய வருது, எனக்கு அவங்கள பிடிக்கிறத விட என்னுடைய நண்பருக்கு அந்த பெண்ணை அதிகமாக பிடிச்சிருச்சு அப்படின்றத நான் புரிந்து கொண்டேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த காதலை வந்து அப்படியே சொல்லாமல் அந்த பெண் வந்து என் கூட ரொம்ப அன்பாக பழகி கொண்டிருந்த அந்த நேரத்தில் வந்து அவங்கள வெறுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை உண்டாக்கிட்டேன். படக்கதை மாதிரி இருக்கோ அப்படின்னு எனக்கும் தோணுது. இருந்தாலும் பரவாயில்ல, அப்போ நானும் என்னுடைய கொஞ்சம் விலக ஆரம்பித்தேன். கொஞ்சம் வெறுப்பையும் வரக்கூடிய அளவில் சில கதைகளை சொல்லி அவங்க கிட்டேருந்து நான் பேசுகிறத வந்து அப்படியே தொடர்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக துண்டிக்க ஆரம்பித்தேன். அப்போது எங்களுடைய இந்த காதல் வந்து நாங்கள் ஒருவரை ஒருவர் பிடிக்கும் அப்படின்னு சொன்னது கிடையாது. அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் விலக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து என்ன பண்ணார், என் நண்பர் வந்து நேரடியாக வந்து அந்த பெண்கிட்ட போய் சம்மதம் கேட்குறாரு. அவங்களும் கொஞ்ச நாள் டைம் கேட்குறாங்க. ஏன் டைம் கேட்டாங்கன்னு எனக்கு புரியலை. அப்போ நானும் கிட்டத்தட்ட 1 வருட காலமாக அந்த பெண்ணை சந்திக்கவில்லை. அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர்கள் இருவரும் வந்து காதலர்களாக அழகாக பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது அவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்லேயும் சம்மதம் எடுத்து திருமணத்துக்கும் அவங்க திகதி குறிச்சிட்டாங்க அப்படின்றதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய மிக நெருங்கிய நண்பர். ஆனால் அவங்களுக்கு வந்து தெரியாது நான் அவங்கள விரும்பினேன். அதே நேரத்தில் அவங்களுக்கும் என்ன பிடிக்குன்றதை நான் அவங்களுக்கு சொல்லலை. ஆனால் கொஞ்சம் நாளைக்கு பிறகு அழகான ஒரு திருமணம், அந்த திருமணத்துக்கு என்னையும் அழைச்சிருந்தாங்க. அப்போ நானும் சரி என்னுடைய நண்பர் தானே அப்படின்னு போயிட்டு வந்தேன். இப்போ வந்து அவங்க சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்றத வந்து நான் கேள்விப்படுறேன். ஏன்னா நான் அவங்க இருக்கிற ஊரில் இல்லை, அதை விட கொஞ்சம் ரொம்ப தூரமாகவே பயணம் செய்து வேறொரு இடத்துல வந்து தொழில் ரீதியாக நான் என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன். இந்த மனசு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே வந்து அந்த வாழ்த்து மனப்பக்குவம் கிடையாது. நமக்கு கிடைக்கலன்னா அவங்களுக்கு எப்படி கிடைக்கலாம் அப்படின்ற எண்ணம் வரும். நமக்கு கிடைக்காத ஒன்று எப்படி அவங்க வந்து எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்ற எண்ணம் வரும். ஏன்னா அது மனிதனுடைய இயல்பு. ஆனால் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் சிறப்பான வாழ்க்கையும் மகிழ்ச்சியான இன்னொரு வாழ்க்கையும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றத வந்து நான் இந்த வேலையில் வந்து பதிவு செய்யணும். இதே மாதிரி அழகான கதைகள் நிறையா இருக்கும். நிறைய நேரம் பேச முடியாதுல்ல, இருந்தாலும் பரவாயில்ல. சிலர் வந்து நிறைய எழுதி அனுப்பியிருக்காங்க, அப்படி உருகி 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 எழுதி அனுப்பியிருக்காங்க. சிலர் வந்து அழகாக 2-3 வரிகளிலே கதைகள் சொல்லப்பட்டிருக்கு. இது மாதிரி நிறைய போஸ்ட் கார்டு எங்களுடைய டான் டிவி நிறுவனத்துக்கு வந்த வண்ணம் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய அதிகமான கதைகள், உங்களுக்கு பிடித்த கதைகள், கதைன்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரிந்த உங்கள் வாழ்க்கையில் நடந்த விடயங்கள் அனுப்புங்க அப்படின்னு நான் கேட்டுக்கணும். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார். நன்றி, வணக்கம்.